அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது, தமிழ், ஜிகே, மேக்ஸ் அப்படி இருந்தது. அதே மாதிரி நமக்கு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழும் இருக்குது, ஜென்ரல் தமிழும் இருக்குது, அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எப்படி இருந்தது, ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃபிகல்ட் லெவலில் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் என்ன பண்ணுறது நம்ம டெலிகிராம்லையும் கேட்டிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து. ஸோ நீங்கள் சொன்ன அந்த மெசேஜ்லேருந்து கருத்துக்கள்லேருந்து இந்த வினாத்தாள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் 4 நம்ம ஏற்கனவே அடிபட்டுட்டோம், கொஞ்சம் வந்து பழக்கப்பட்டுட்டீங்க, மனசளவில் நீங்கள் வந்து மாறிட்டீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ்லேருந்து எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த குரூப் 2 கொஷின் பேப்பர் வந்து குரூப் 4 அந்த அளவுக்கு டஃப்பாக கேட்காம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருப்பீங்க. ஏற்கனவே தமிழ் அங்கே குரூப் 4 நம்ம அடிப்பட்டதுனால, கஷ்டமாக இருந்ததுனால, அவுட்ரு ஓலைச்சுவடிலாம் போனதுனால இப்போ இந்த கேள்வியை பார்க்கும்போது ஏதோ பரவாயில்ல சார், குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல சார் அப்படின்ற அளவுக்கு மனசு வந்துருச்சு, ரைட்டா? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டு பழகிட்டோம், இப்போ இந்த கொஷின் கஷ்டமாக்குறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ பொதுவாக வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து சிலபஸ் பெஸ்ட்டாக வழக்கம் போல் கேட்டிருக்காங்க, அவுட்டர்லையும் போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓலைச்சுவடிக்கெலாம் போயிருக்காங்களா அப்படின்றது இந்த கொஷின் வேர் டு ஸ்டடி, அதாவது இந்த கொஷின் எங்கேருந்து வந்தது அப்படின்றத நம்ம ஆன்சர் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும், ரைட்டா? ஸோ இப்போதைக்கு குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, அல்லது குரூப் 4க்கு ஈக்குவல், அல்லது குரூப் 4 விட கொஞ்சம் ஈஸி அப்படின்றத சொல்லலாம். ஆனால் 19 சொல்லணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், ரைட்டா? கம்பேர் டு குரூப் 4 பண்ணாமல் பொதுவாக சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் தமிழை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து நமக்கு ஜிஎஸ் வழக்கம் போல் தான் இருக்குது, டைம் பத்தலை, படித்து யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டைம் இழுக்கிற மாதிரி இருக்குது, ரைட்டா? ஸோ அதுவும் வந்து மாடரேட்டு தான். ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தமிழ் அப்படின்னு ஒரு இது சொல்லலாம், அதுவும் கஷ்டம்தான், ரைட்டா? எதுக்கு இழுத்துக்கிட்டு, ரைட்டா? டைம் பத்தலை, அதாவது என்னென்னா கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம், பட் ஆனால் வந்து டைம் பத்தலை, கொஷினை வந்து நிறைய அதை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணி அது போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பொதுவாகவே இந்த எக்ஸாம் என்ன சொல்கிறேன்னா, டைம் பத்தலை சார், டைம் பத்தலை. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேக்ஸ்லாம் வந்து ரொம்ப டைம் இழுத்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அட்டன் பண்ணவங்களுமே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி கொஸ்டின் இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்தது, எங்களுக்கு வந்து டைம் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாகவே டைம் பத்தலைன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து ஜிஎஸ்டிமே கஷ்டம்தான், ஆனால் பரவாயில்லை அப்படின்றதும் வச்சுக்கலாம், ரைட்டா? ஏன்னா இது எப்பவுமே அப்படி தானே வருது, இது நமக்கு என்ன புதுசாக என்ன? அதனால் தமிழ் கஷ்டம், ஜிஎஸ்ஸு பரவாயில்ல அப்படின்னு போட்டுக்கலாம். மேக்ஸ் இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ வந்து ஒர்க் அவுட் பண்ண நமக்கு டைம் இல்லை. அந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் வராமல் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல கொடுக்காமல் 2 கொஷின் அங்கங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது ஒரு ஆர்டராக இல்லை. ஸோ வந்து மேக்ஸ் கஷ்டம்தான். ஸோ இந்தளவுக்கு தான் இருக்குது. இதில் என்னென்னா இப்போ வந்து குரூப் 4க்கு தமிழ் மட்டும் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தமிழ் கஷ்டன்றது பொதுவாக போயிடுச்சு. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கஷ்டமாகவும் இங்கிலீஷ் பரவாயில்ல ஈஸின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு குற்றச்சாட்டாகவே வந்தது இல்லையா? தமிழ் மட்டும் கஷ்டமாக கேட்குறாங்க, இங்கிலீஷ் மட்டும் ஈஸியாக கேட்குறாங்கன்னு. அந்த டைம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷுமே கஷ்டமாக தான் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து தமிழ் மட்டும் தான் கஷ்டம், இங்கிலீஷ் ஈஸி அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த தேர்வில் சொல்ல முடியாது. ரெண்டுமே அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஒரே மாதிரி வரணும் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷும் வந்து இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது, எல்லா எக்ஸாமும் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் இந்த டைம் கஷ்டம் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ டைம் பத்தலை அதுவும் வந்து கஷ்டம். இங்கிலீஷும் மோஸ்ட்லி கஷ்டம்னு சொல்கிறத விட அவங்களுக்கும் டைம் பத்தலைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் டைம் பத்தலைனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அரைக்குறைய படிப்போம், யோசிக்க முடியாது, டக்குன்னு ஏதோ ஒரு ஆன்சரை தவிர நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லெவலில் தான் வந்து இருந்திருக்கு, ரைட்டா? இப்போ கட் ஆஃப்லாம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ வரும்னு சொல்ல தெரியாது. ஆனால் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து தமிழ் அப்படின்னாலே 90+ன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ வந்து குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், கட் ஆஃப்க்கு எடுத்துக்கூடிய தமிழ். இப்போ இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறமே டிஎன்பிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம் நடந்தது, அது எல்லாமே தகுதி தேர்வாக வச்சாங்க. அந்த தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் தான் கேட்குறாங்க, ஈஸியாக இருக்குது, அதெல்லாம் 90+ போடுற மாதிரி இருக்குது. ஆனால் குரூப் 4 குரூப் 2க்கு தமிழ் வந்து நமக்கு கட் ஆஃப் எடுத்துக்கிறதுனால ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க. அது டஃப்பாக கேட்குறேன்னே முடிவு பண்ணியே வந்து பிளான் பண்ணியே வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா அந்த கட் ஆஃப் எடுத்துக்கூடிய தமிழ் எல்லாமே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜ் சொன்னால் 80+ தான் வரும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 80 மேலே போட்டிருப்பீங்க. அது 85 ஆக்கலாம், 83 ஆக்கலாம், 80 இருக்கலாம். ஓரளவுக்கு படிச்சு சார்னா ஒரு 75 to 80 நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. ஆவரேஜாக படித்தவங்க 75 to 80க்குள்ளே இருப்பீங்க. ரொம்ப நல்லா படித்தவங்க ஒரு 80+ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழில்.
ஜிஎஸ்ல எவ்வளோ போட்டிங்க, மேக்ஸில் எவ்வளோ வருது, டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா ஆன்சருக்கு வந்து முழுமையாக வந்து நமக்கு இன்னும் டென்டேட்டிவாக நம்ம போட்டதுக்கப்புறம் நீங்கள் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆன்சருக்கு போடாமலே எவ்வளோப்பா வருது அப்படின்னு கேட்டால் ஸோ நீங்கள் அதை கரெக்டாக சொல்ல வராது. ஸோ ஆனால் இவ்வளோ எடுக்கலாம். அதாவது தமிழில் ஒரு டாப்பாக நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவுட்டர்லாம் படிச்சிருக்காங்கன்னா ஒரு 80+ போடலாம். கலைச்சொற்கள் அது இதுன்னு எப்போ வழக்கம் போல் வெளியே தான் இருக்குது, அதெல்லாம் விட்டுடுங்க. ரைட்டா? கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 75லேருந்து 80க்குள்ளேயாவது போட்டிருப்பீங்க. 75க்கும் உள்ளே போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து சரியாக படிக்கல அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் தமிழை பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ் வழக்கமாக 75க்கு ஒரு 50+ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் வந்து ஒரு 18லேருந்து 20 போடலாம். 18 to 20 வரைக்கும் வந்து எடுக்கிற அளவுக்கு இருக்குது மேக்ஸ். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் டைம் பத்தலைனா கூட ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கல கொஞ்சம் சீக்கிரமாக சால்வ் பண்ணி போடலான்னு போட்டிருந்தீங்கன்னா ஒரு 18 to 20 வரைக்கும் போடலாம். ரைட்டா? ஸோ மற்றெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2 கொஷின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இந்த ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா, டைம் பத்தலையா, எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியனை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எக்ஸாம் எழுதலை சார், நான் குரூப் 2க்கு அட்டன் பண்ணவே இல்லை, அப்ளை பண்ணி அட்டன் பண்ணாமல் இருக்கலாம், அப்ளை பண்ணாமல் கூட இருக்கலாம், ஆனால் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படுது, நான் ஜஸ்ட்டு எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இந்த நம்ம 200 கொஷினுக்குமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.